ஹாய் காய்ஸ். இங்கே ஒரு லாங் பஃப் ஸ்லீவ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு லாங் பஃப் ஸ்லீவ் இப்போ படம் வரைஞ்சிருக்கிறேன். இதான் லாங் பஃப்காக நான் வரைஞ்சிருக்கிற படம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பேப்பர்ல சாதாரணமா இந்த மாதிரி ஒரு ஸ்லீவுக்கு எப்படி நம்ம அளவெடுப்போமோ அந்த மாதிரி எடுத்து முடிச்சிருங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பேப்பர் கட்டிங்கை வச்சு நம்ம வந்து லைனிங்ல ஃபர்ஸ்ட் வெட்டிடணும். லைனிங்ல வெட்டினதுக்கு அப்புறமா நம்மளுடைய மெட்டீரியல்ல வெட்டணும். அப்பதான் வந்து நம்மளால ஒரு திருத்தமா அழகா தைக்க முடியும். இப்போ நம்ம லாங் பஃப்ல வந்து இது எவ்வளவு அகலம் இருந்தா நல்லா இருக்கும், இது எவ்வளவு அகலம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த உயரம் எப்பயுமே நல்ல கை நீளம் அவங்களுக்கு லாங்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு 6ல இருந்து 6.5 எடுத்துங்க. கம்மியான அளவுல இந்த கை நீளம் இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த இடம் வந்து ஒரு 5.5 இருந்தாலே போதும். மொத்தத்துல இந்த இடம் வந்து ஒரு 5ல ஆரம்பிச்சு 6.5 வரைக்கும் இந்த இடம் இருந்தாலே போதும். பிளஸ் தையலுக்கு நம்ம இங்கே எக்ஸ்ட்ராவா தான் சேர்த்து